Hi friends, welcome to Raja Techno. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு and அது எப்படி வர்க் ஆகுதுங்கறத பத்தி பார்க்க போறோம். So first இந்த மாதிரி இங்க பேஸ் இருக்கு பாத்தீங்களா? இது பேர் தான் சோல் பிளேட்னு சொல்வாங்க. இது வந்து குரோமியம் மெட்டல்ல பண்ணிருக்காங்க. ரஸ்டிங் ஆகுறத பிரிவென்ட் பண்றதுக்காக இந்த மெட்டல்ல பண்ணிருக்காங்க. and இதே ஷேப்ல வந்து உள்ள ஒரு பேஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து பிரஷர் பிளேட். and இங்க வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இங்க தான் நமக்கு AC இன்புட் கிடைக்கும். இங்க ஒரு டியூப் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு பாருங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா நைக்ரோம் வயர் வித் a sheet of mica. அதுதான் இதுக்குள்ள இருக்கும். and next இந்த பேஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் கவர் பிளேட். நம்ம கிளாத்ஸ்ல எல்லாம் வந்து ஸ்மூத்தா மூவ் ஆகுறதுக்காக இந்த பிளேட் வச்சிருக்காங்க. and இங்க வந்து ஒரு லாம்ப் இருக்கு பாருங்க. இது பேர் பைலட் லாம்ப்னு சொல்வாங்க. சோ நம்ம ஹீட்டிங் process வந்து இண்டிகேட் பண்ணும். ஹீட் ஆகுதுனா இது இந்த பல்ப் வந்து க்ளோ ஆகும். அப்படி இல்லனா இது வந்து ஆஃப்ல இருக்கும். சோ இதோட ஒரு சைடு வந்து ஏசியோட கனெக்ட் ஆகுது, இன்னொரு சைடு வந்து இந்த ஹீட்டிங் எலிமெண்டோட கனெக்ட் ஆகுது. சோ நெக்ஸ்ட் இதுல இம்பார்ட்டண்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்டாட். இங்க தெரியுதுங்களா? இங்க ரெண்டு ஸ்க்ரூஸ் மாதிரி இருக்கு and இங்க ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் தெர்மோஸ்டாட். சோ இந்த தெர்மோஸ்டாட் அப்படிங்கிறது என்னன்னா பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப். பைமெட்டாலிக் அப்படினா என்னன்னா two metals combine பண்ணி கிரியேட் பண்ணது தான் பைமெட்டாலிக். ஸோ எதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு மெட்டலை நம்ம ஹீட் பண்ணும்போது அதோட சைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அது பேர் தான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். இந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எல்லா மெட்டீரியலுக்குமே சேமாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அலுமினியம் ராட் எடுத்து அதை ஹீட் பண்ணிங்கன்னா அதோட வால்யூம் அண்ட் சைஸ் வந்து அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா அதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே நீங்கள் ஒரு ஸ்டீல் ராட் எடுத்து அதை ஹீட் பண்ணும்போது அதோட வால்யூம் அண்ட் சைஸ் லைட்டாக தான் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இப்போ இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பை எப்படி எடுத்திருப்பாங்கன்னா அதிகமான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் இருக்க ஒரு மெட்டல் அண்ட் கம்மியான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் இருக்க ஒரு மெட்டல், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் தான் இந்த தெர்மோஸ்டாட். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா இதை ஹீட் பண்ணும்போது இதை வந்து பயங்கரமாக பெண்ட் ஆகும். ஸோ அதாவது ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அதுக்காக தான் இங்கே இந்த தெர்மோஸ்டாட் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷன் எப்படி ஆகும்னா ப்ளக்இன் பண்ணோடனே ஏசி கரண்ட் வந்து இந்த ஹீட்டிங் எலிமெண்ட் வழியாக ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த ஹீட்டிங் எலிமெண்ட்க்கும் தெர்மோஸ்டாட்க்கும் இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த கனெக்ஷன்னால தெர்மோஸ்டாட்லேயும் அந்த ஹீட்டோட எஃபெக்ட் இருக்கும். அப்படி வந்து இருக்கும்போது ஓவரான டெம்பரேச்சர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த தெர்மோஸ்டாட் வந்து இப்படி டவுன் போயிடும். ஸோ தட் உங்களுக்கு கனெக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ டெம்பரேச்சர் வந்து நார்மல் ஆகிடுச்சுன்னா இது இந்த தெர்மோஸ்டாட் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ராஜா டெக்னோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.